சோயா பீன்ஸ் வச்சு புலாவ் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு அந்த சோயா பீன்ஸ் வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு, 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி, அதான் ரேஷியோ. ஸோ ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா க்ளோஸ் பண்ணி எங்கேயுமே அந்த உள்ளே இருக்க அந்த புகை வெளில போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக உதிரியாக உங்களுக்கு புலாவ் ரெடி ஆகிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.